என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் அவர்கள் பாத்தீங்கன்னா அங்க மலேசியா போனாலே அங்க பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வரவேற்பார், ரஜினி ஸ்டைல்ல வரவேற்பார். ஏன்னா அவர் ஃபேன் வரவேற்பார்ல. அதனால வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரும் போயிட்டு விஜய் போயிட்டு நான் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போய் வந்து பிச்சை எடுத்துருக்காரு. நான் எப்படியாச்சும் சந்திக்க வைங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. இப்ப வரைக்கும் அவங்க மதிக்கவே இல்லை. ராஜா மரியாதைன்றது தேடி வரணும், நீயா போய் கேட்டு வாங்க கூடாது, புரியுதா? ரோஸ்ட் பிரதர்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். செங்கோட்டையன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்பு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு நம்ம வந்து விஜய் அவர்கள். விஜய் வந்து உங்களுக்கு எங்க போயிருக்காருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு முக்கிய வேலைக்காக வந்து அவர் போயிருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா முக்கிய பணி வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. பாத்தீங்கன்னா முக்கிய பணி தான் வந்து ஆக்சுவலா வந்து நான் கூட நினைச்சேன், இந்த மாதிரி அந்த அஜிதா வந்து தற்கொலை முயற்சி வேற பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்றதுக்காகவும் சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்க வந்து நிறைய உட்கட்சி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் சமாதானப்படுத்தி அதெல்லாம் வந்து கரெக்டா என்ன பண்ணுவோம் பண்ணி கொடுங்க. அதை பற்றி அரசியலுக்கு தேவையான விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்க, கட்சியை வளர்க்கறத பத்தி பேசுங்க, நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சு பேசுங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து முக்கிய பொறுப்பு தான் கொடுத்துட்டு போயிருப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் நினைச்சிருப்போம். ஆனா இவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கல. இவருக்கு எந்த பொறுப்பு கொடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ப்ரமோஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி நிர்வாகி கூட்டம் நடக்குது. அந்த கட்சி நிர்வாகி கூட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே எல்லாம் வந்து வாயை மூடின்னு பாப்பீங்களாம், வாயை திறக்கவே முடியாதான். 9ஆம் தேதி திரைப்படம் வெளியிருக்கிறது. அதற்கு பிறகு யாருமே வாயை திறக்க முடியாது. அந்த படத்தை காண்றதுக்கு பிறகு இப்படி ஒரு திரைப்படமா, இப்படி ஒரு மாற்றமா என்கின்ற நிலை தமிழ்நாட்டை நீங்க நாம் அனைவரும் காணப்போகிறோம். ஸோ அப்படி ஒரு படமா இருக்குமா. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அரசியல் மாற்றம் அப்படி நடக்குமா. ஆனால் என்ன இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக தான் அமையுமா, பயங்கரமா வந்திருக்கான் அப்படின்னு யார் ப்ரமோஷன் பண்றா? மிஸ்டர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் இங்க இருந்து வந்தாரு, அதிமுக வந்தாரு. எத்தனை வாட்டி எம்எல்ஏ வந்திருக்காரு? 9 முறை வந்திருக்காரு. எம்ஜிஆர் கூட பயணிச்சிருக்காரு, ஜெயலலிதா அவங்க கூட பயணிச்சிருக்காரு, எடப்பாடி கூடயும் பயணிச்சிருக்காரு. ஆனா கடைசியில எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? கேவலமா இல்ல சார். உங்களெல்லாம் வந்து ஓட்டு போட்ட மக்கள் எப்படி தான் பார்ப்பாங்க? கேவலம் பார்ப்பாங்க. சிலவங்களாம் என்ன தர பண்ணுவாங்க, அப்படின்னு சொல்லி துப்புவாங்க. ஆனா கரெக்ட் தான் சார். அதாவது நேற்று நீங்க ஒரு கண் கலங்க ஒரு பேச்சு பேசுனீங்க பாத்தீங்களா, அது நீங்களே போட்டு பாருங்க சார் அந்த வீடியோவை. அந்த வீடியோ முதல்ல நீங்க பாருங்களேன். வழி தெரியாமல் இருக்கிற போது அவருக்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா அழுகுறாரு. அதாவது வழி தெரியாமல் நின்றாராம், விஜய் வந்து வழிகாட்டினாராம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. தளபதி எம்ஜிஆர் ஆத்மா கூட உங்களுக்கு மன்னிக்காது, ஜெயலலிதா ஆத்மா கூட உங்களுக்கு மதிக்காது. ஆனா எம்ஜிஆர் கரெக்டா அப்பே பாடினாரு அவங்களுக்கு பாட்டு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, அதாவது எங்க போனாலும் நான் அடிமையாகத்தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே எப்படி? அதனால சொல்றது அதிமுக வந்து அடிமை. ஆனா இதுலயும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உங்களுக்கு துரத்து விட்டது கரெக்ட் தான். உங்களுக்கு ஓப்பனா சொல்லுவோம், துரத்து விட்டது கரெக்ட் தான். நீ இருக்கிறது வேஸ்ட் பீஸ். உண்மை. 77 வயசாகுது, அரசியல் முதிர்ச்சி இல்லாத தற்கூறிங்க அவனுங்க. 2 வருஷமா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அடிமையா இருக்கீங்களே சார். உங்களெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், எங்கேயோ நினைச்சேன். அடா இப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்காரு, 9 முறை ஜெயிச்சிருக்காரு, என்ன இப்படிலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். பட் ஆனா இந்த அளவுக்கு ஒரு அடிமையா இருப்பீங்க. கடைசியில் விஜய் காலில் ஒன்றிருப்பீங்க போல இருக்கு. அது முழு அடிமையா தானே இருப்பீங்க. நீங்க அடிமையா தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். கடைசியில படம் ப்ரமோஷன் பண்றீங்க. எவ்வளவு கேவலம் தெரியுமா மிஸ்டர் செங்கோட்டையன்? கேவலத்துக்கும் கேவலம், மிக கேவலம். உங்க அடிமைத்தனத்தை வந்து தாவே கலவை நீங்க காட்டுறீங்களே, வெக்கமா இல்ல? சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சமீபத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு டிவில வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, என்ன சொல்லிருக்காருன்னா, கடைசி வரைக்கும் என் உயிர் போற வரைக்கும் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கொடி, அந்த அதிமுக கொடி வந்து எம்மால இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் இப்ப இப்படி பேசுற அந்த வீடியோவை நீங்க பாருங்க.
என் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய இறுதியிலே நான் இருக்கின்ற போது கூட இறுதியாக வருவது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொடியை போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர வேறு எண்ணங்கள் எனக்கு இல்லை. சூப்பர் சார், நீங்க அருமை 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 அருமை. ஆஹா, அதாவது பாவம், அதாவது உங்க பின்னாடி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களாம் ரொம்ப பாவம். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பாவம், எல்லாருமே பாவம். பெண் உரிமை அப்படின்னாலே எங்க அண்ணன் விஜய் தான். எங்க அண்ணன் விஜய் தான் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து பேசுறாங்க. அந்த பெண்கள்லாம் தயவு செய்து வந்து இந்த காணொலியை மறக்காமல் பாருங்க. அதாவது தாஹிரா பானு அப்படின்ற ஒரு பேரை வந்து நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க வேற யாருமே இல்ல, தாவேக்கால வந்து இணை செயலாளர் அந்த போஸ்டிங்கை கொடுத்து, அதாவது நம்ம விக்கிரவாண்டி மீட்டிங் மாநாடு நினைச்சு பாத்தீங்களா, அப்போ வந்து மேல உட்கார வச்சிருந்தாங்க. அதாவது உட்கார வச்சு ஒரு வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களாம் பேசலாம் வச்சாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பார்ப்பா, நான் கூட யோசிச்சா பாரு, பெண்களுக்கு பார்த்து முன்னுரிமை கொடுத்து மேல உட்கார வைக்கிறாங்க, இந்த அளவுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காருப்பா எடுத்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே டவுட் வரல, இப்போ அவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, எனக்கும் டவுட்டு. அதாவது அவங்க இப்போ கட்சியிலே இல்லை, கட்சியில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த போஸ்டிங்கில் இப்போ வரைக்கும் அவங்கள மேடையில் ஏறி நான் பார்த்ததில்லை. மேடையில் நம்ம பார்க்குறதுல யாரை பார்ப்பீங்க? சிடிஆர் பார்ப்பீங்க, புஷி ஆனந்த் பார்ப்பீங்க, ஆதவ அர்ஜுனா பார்ப்பீங்க, அப்புறம் இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மோகன், அப்புறம் இந்த லைலாமணி, இவங்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்களாம் யாரு? பெண்களா? இவங்களாம் ஆண்கள் தானே? இல்லை, எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. இந்த தாஹிரா பானுன்றவங்க வந்து இருக்கிறாங்க. பட் ஆனா வந்து இப்ப காணும். ஏன்னா இவங்க முன்னுரிமை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்களா, அவங்க எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கேளுங்க, தெரியாது. ஏன்னா கட்சி விட்டு அமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற கட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற கட்சி பார்த்து யாருமே நம்ம தாவேக்கா தான். ஆமாங்க, தாவேக்கா தான். இப்போ அந்த அஜிதான்ற ஒரு பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து சரி காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் தான் தகவல் வந்துச்சு. சரி, சந்தோஷமா இருந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்து நியூஸ் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளிவருது. ஆனா எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த அஜித்தான்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காக ரீல்ஸ் போடுறாங்க, ஏதோ பண்றாங்க, காசு செலவு பண்ணி போடுறாங்க. அதாவது அவங்க கட்சியில வந்து ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கும். ஏன்னா நம்ம தளபதி பாத்தீங்கன்னா எங்க அண்ணன், அதாவது அவங்க சொல்றதுன்னா எங்க அண்ணன் எங்க அண்ணனுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இவங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுப்பாரு பார்த்தா கொடுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து நின்று ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதை வந்து முறையிடுறதுக்காக, அதாவது அவங்க இல்லாம வேற ஒருத்தங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, அதை முறையிடுறதுக்காக வந்து வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதை பத்தி நாங்க பேசியாச்சு வேற. அது ஒரு கார் வரும், அதை நிறுத்தாம போயிடுவாரு. அதாவது கார் தடுப்பாங்க காரை, ஆனா நிறுத்தாம போவாங்க. அதுக்கு வந்து ஏகப்பட்ட தாவேக்கா நிர்வாகிகளும் சரி, அந்த விர்ச்சுவல் வேலைஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆபாச வார்த்தைகள், இந்த மாதிரி இவங்க திமுக கைக்கூலி, திமுக சொல்லிதான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. திமுக சொல்லிதான் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்களா? உடனே சொல்றாங்க இல்ல, அவங்க அண்ணன் வந்து திமுகவை சேர்ந்தவர், அதனாலதான் வந்து தளபதி வந்து வேணான்னு சொல்லிட்டு. இதுனா ஏன்டா, ஒரு வீட்டுல வந்து 3 நாள் கட்சியில இருந்து இருக்க மாட்டாங்களா? கொஞ்சம் சிந்திக்கலாம். அந்த அக்கா வந்து எந்த அளவுக்கு வந்து விஜய் பத்தி புகழ்ந்து பேசியிருப்பாரு. எவ்வளவுதான் ட்ரால் வந்தாலும் எங்க அண்ணனுக்காக நான் என்ன வேணான்னு பேசுவேன்னு சொல்லிட்டு நின்றவங்க அவங்க. ஆனா கடைசியில வந்து உங்க விஜயால அவங்க கொடுக்கப்பட்ட மரியாதை என்ன? நான் கேக்குறேன், ஒரு கட்சி பிரச்சனையே உங்களால தீர்க்க முடியல, நீங்க எப்படி சார் தமிழ்நாட்டு பிரச்சனை தீர்ப்பீங்க மிஸ்டர் விஜய் சார்? எனக்கு புரியல. இன்னமும் வந்து உங்களை நம்பிட்டு இருக்காங்க. நீங்க போலின்றது அவங்களுக்கு தெரியல சார். நாங்க தொடர்ந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கோம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? அம்மா பெண்களே நம்பாதீங்கம்மா, இது சும்மாமா வேஷமான்னு சொல்றோம், நம்ப மாட்டீங்களே நீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற வார்த்தையை தயவு செய்து தாவேக்கால இருக்கவங்க நீங்க பேசவே கூடாது. உங்களுக்கு தகுதியே கிடையாது, உங்களுக்கு தகுதின்றதே கிடையாது, நீங்க பேசவே கூடாது. இன்னொரு வாட்டி எங்க அண்ணன் பார்த்துப்பாரு, உங்க அண்ணன் பார்த்துக்கவே மாட்டாரு, வெறும் பாப்பாரு போயிடுவாரு. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சரி, மலேசியாவுக்கு போறாரு, போட்டோம்பா, அது அவருக்கு ப்ரமோஷன், படம் நடிச்சிருக்காரு, அவ்வளவு செலவு பண்ணி போட்டிருக்காங்க, ரைட், ஓகே, போறதுல தப்பு நான் சொல்லவே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் ஒரு ஆறுதல், ஒரு போன் பண்ணி பேசுறது கொஞ்சமாச்சும் ஒரு மனசுல ஈரம் இருக்கா? புஷி ஆனந்த் வந்து பின்னாடி எதிர்குச்சி ஓடுறாப்புல. ஏன் இப்படி இருக்கிறீங்க? சரி, புஷி ஆனந்த் போய் பார்த்துருக்கணும்ல, ஏன் பார்க்கல? அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஜாலியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அதை வந்து ஒருத்தன் போட்டு இருக்கான். ஒரு எளிமையான மனிதர் நம்ம புஷி ஆனந்த், தாவேக்கா பொதுச் செயலாளர். பாருங்க எளிமையை பாத்தீங்களா? எங்க ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாரு. ஏண்டா கையில தானே சாப்பிடுறாரு, வாயில தானே சாப்பிடுறாரு.
எனக்கு புரியலையே. அது இன்னும் எளிமையான மனிதர். ஏன்னா ஹோட்டல் எதிர சாப்பிடுறதுன்னு வச்சுக்கிறாங்க ஹோட்டலு. ஆனா இந்த அளவுக்கு முட்டு கொடுப்பீங்க நீங்க. ஆனா பாவீங்களா? ஐயோ, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க இவங்களை பத்தி பேசினாலே. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு தற்கூரியா இருக்கிறானுங்க, ஒரு மூடர் குடமா இருக்கிறானுங்களே, முட்டாள் பசங்களா இருக்கானுங்க, அறிவில்லாத தற்கூரிகளா இருக்கானுங்களே, ஒன்றும் புரியல எனக்கு. தலைவனுக்காக நில்லு. அதாவது தலைவனா தொண்டனுக்கு வந்து நிக்கணும். எதுனா ஒண்ணுனா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. அதாவது 2021 எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போறாரு, ஒரு கூட்டத்துக்கு போறாரு. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க வந்து நீங்க சொன்ன இடத்துல இருந்து வேற இடத்துல நீங்க பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களை வந்து கூட்டக்கூடனால பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து தடியடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் இப்ப கூட சொல்றேன், அவர் மேல அன்னைக்கு பயங்கரமான ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஒரே வாரம் சொன்னாரு, இங்க பாருங்க மேல கேஸ் போனா போட்டுங்க, ஆனா வந்து எங்க இருக்கிற தொண்டர் மேல வந்து யாரு கையை வச்சீங்கன்னா நான் ரோட்ல இறங்கிடுவேன் அப்படின்னாரு. தயவு பாருங்க, வீடியோ பாருங்க. அவங்க வந்து எஸ்பி டிஎஸ்பி எல்லாம் இருக்கிறாங்க. தைரியமா சொல்றாரு, தொண்டனுக்கு எதுனா ஒண்ணு கீழே இறங்க சொல்றான். அவன் தான் தலைவன். நீ தலைவனா? நீ தலைவனா? பத்திரிகையாளர் ஓடுற கட்சிக்காரங்க கூப்பிடுறாங்க, அண்ணா நான் பாவம். அவங்க ஏக்கம், அவ்வளவு ஏக்கமா அது உங்களை பாக்குறதுக்கு. அந்த ஃபீலிங்ஸ புரிஞ்சிக்க முடியல, ஜடமா இருக்கிறீங்க. கேட்டா உட்கட்சி பிரச்சனை எல்லாம் கிடையாது. இது வெளியே வந்துச்சியா? வெளியே வந்துச்சுன்னா பேசதான் செய்வாங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசாம வாய மூடிட்டு இருப்பாங்களா? இது புரியல எனக்கு. ஏன்னா மக்களாக்கி நீங்க அனைவரும் புரிஞ்சுக்கணும். விஜய் என்பவர் யார்? ஒரு சுயநலவாதி, அரசியல்வாதி இல்ல, சுயநலவாதி. தன் சுயநலத்துக்காக எப்படி வேணா மாத்தி பேசக்கூடியவர் தான் உங்கள் விஜய். அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அது நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சோசியல் மீடியால எல்லாமே எவ்வளவு தைரியமா இருக்கும் அவனுக்கு. எங்க ஆளு வந்து எங்க அண்ணன் வந்து துப்பாக்கி கொடுத்து அந்த டெவலப் பண்ணி விட்டு பார்த்தா நான் ஆப்போசிட்ட தைரியமா வந்து மோதிரன் பாக்குறேன். நீ எல்லாம் ஒரு ஆளா? எப்படி வந்து எங்க படத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணுவேன், ஜனநாயகன் கூட வந்து பராசு ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டே இருக்கானுங்க. நான் கேட்கிறேன், 2005 வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது, கூட வந்து சச்சினை ரிலீஸ் பண்றாரு. அதாவது சொல்றாங்களா, சார் இந்த மாதிரி என்ன ரிலீஸ் பண்றீங்க, அது படம் தானங்க. என்னங்க அப்போ என்ன சொன்னாராம், படம் தானங்க, என்னங்க இருக்கு, அது சூப்பர் ஸ்டார் தாங்க, நம்ம படம் தான் ரிலீஸ் ஆகுது, இது ஃபெஸ்டிவல்னால என்ன சார் இது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொன்னாரு? 2005 எப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் ரிலீஸ் ஆகும்போது இவர் படத்தை ரிலீஸ் பண்ணுவாராம். ஆனா இவர் படம் ரிலீஸ் பண்ணும்போது சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆக கூடாதான். இது என்ன இது? அசிங்கமா இல்ல? வெக்கமா இல்ல? தைரியமா மோதிட்டு போ. நீ தான் பெரிய ஆள் தானே, உச்ச நடிகர் தானே, வா சிவகார்த்திகேயன் மோதி, சிம்பிள் தானே. படம் எவன் படம் நல்லா இருந்தா ஓடதான் போகுது. உனக்கு ஏன் இவ்வளவு வந்து இது ஒன்றும் புரியல எனக்கு. அது போக பார்த்தீங்கன்னு இவர் வந்து எப்பனா யாருன்னா எதனா பண்ணாங்கன்னா நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து விஜய்க்கு மனசுல இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க மலேசியா கோட்டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருமே இவரே சொல்லிப்பாரு. ஆனா மலேசியா கோட்டை யாருதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அஜித் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் கூட்டம் எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சாம்பிள் காட்டுறேன். இந்த கபாலி படம் வந்துச்சுல, அப்போ இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களை பாத்தீங்கன்னா அங்க மலேசியா போனாலே அங்க பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா வரவேற்பார், ரஜினி ஸ்டைல்ல வரவேற்பார். ஏன்னா அவர் ஃபேன் வரவேற்பார்ல. அதனால வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, இவரும் போயிட்டு விஜய் போயிட்டு நான் வந்து பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போய் நின்று பிச்சை எடுத்துருக்காரு. நான் எப்படியாச்சும் சந்திக்க வைங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. இப்ப வரைக்கும் அவங்க மதிக்கவே இல்லை. ராஜா, மரியாதைன்றது தேடி வரணும், நீயா போய் கேட்டு வாங்க கூடாது. புரியுதா? அதுதான் விஷயம். சூப்பர் ஸ்டாரியா நீ யாரையா? நீ முதல்ல நீயாவே, அதாவது விஜய்க்கு இருக்கிற ஒரு மென்டாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவராவே கற்பனை பண்ணிப்பாரு. அவராவே நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் வந்து சிஎம், நான் தான் மக்களின் நாயகன், நான் தான் எல்லாமே, நீதான். அதாவது அவரே அவர் சொல்லிப்பாரு. ஊர்ல இருக்க எவனும் சொல்ல மாட்டான், இவரே அவர் சொல்லிப்பாரு. இதை பார்த்து ரசிகருக்கு இந்த தற்கூரி கூட்டங்கள்லாம் இருக்கானுங்க. இவங்களெல்லாம் என்ன கேள்வி கேட்கறதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலங்க.
அதாவது விஜய் மட்டும் இல்ல, அதாவது அவங்க கூட இருப்பார் பாத்தீங்களா ஒருத்தர், எடுப்புடி இருப்பார் பாத்தீங்களா, எடுப்புடி இல்ல, அது மைக் செட், அது மைக் வச்சா போதும், அது என்ன வேணா பேசிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆள் ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு யாருக்குமே தெரியும், ராஜ்மோகன், இந்த பட்டிமன்ற பேச்சாளர். அது ஒரு என்ன சொல்றேன்னு புரியலங்க. அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதாவது நிர்வாகிகளா இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் உருவாக்குனாதான் ஒரு கட்சி டெவலப் ஆகும். அதாவது மேல்மட்ட தலைவர் இருப்பாங்க, சோ அவங்க தான் வந்து கூட்டம் வரும், எல்லாம் பார்த்தா கட்சியில உறுப்பினர் ஆவாங்க. அடுத்த கட்ட தலைவரை உருவாக்குறதா ஒரு கட்சி, ஒரு கட்டமைப்பு. ஆனா வந்து இது என்ன சொல்லுதான், நான் மட்டும்தான் பேச்சாளராக இருக்கணும், விஜய் அண்ணா வந்தா நான் மட்டும் தான் பேசணும், யாருமே பேசக்கூடாது. அதாவது நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டு இந்த மாதிரி வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நோ 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 நோ, விஜய் அண்ணா இருக்கிற மேடையில நான் மட்டும்தான் பேசுவேன், வேற யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்மோகன் சொல்றதா வந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இது பகுப்பாய்வு செய்தியும் வந்து வந்துருச்சு. நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்ற ஏராளமானோர் விருப்பம் தெரிவித்த நிலையில் தன்னை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது என்கிற லாபியை ராஜ்மோகன் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கல்யாணம் என்றாலும் நான் தான், கருமாதி என்றாலும் நான் தான் என பிதற்றிக் கொண்டு கட்சியில் முனைப்பு காட்டும் இளைஞர்களை முடக்கி தனிக்காட்டு ராஜா வேடம் போடுகிறாராம் தவேக துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன். இப்படிதான் இருக்கிறானுங்க கட்சியில. அதாவது இவனுங்க ஒரு 7 பேர் விஜயை சுத்தி போட்டிருக்காங்க. இந்த 7 பேர் தான் கட்சியே, இவங்க தான் எல்லாமே சொல்லிட்டு யாரையும் வளர விடாம நான் தான் மேல இருக்கணும், நான் தான் கீழே இருக்கணும் சொல்லிட்டு ஏகப்பட்ட வந்து தாவேக்கால போர்க்களமா முடிஞ்சுட்டு இருக்கு. பாருங்க, ராஜ்மோகன்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காராங்க. உங்களுக்கு சிரிப்பு வரதான் வரலையா, எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இவரு பெரிய பேச்சாளர், அவரு கிழிச்சிட்டாரு, அவரு அப்படி அடுத்து கிழிச்சு தொங்க விட்டு வாப்பல ஆளு. இவர் வந்து பயங்கர பேச்சாளரா, கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து யாரும் வந்து வளர விடாம தடுக்கிறது. அது என்னையா பொழப்பு வந்து மிஸ்டர் ராஜ்மோகன், நீ எல்லாம் திமுக பத்தி பேசிட்டு இருக்க. திமுக எத்தனை பேச்சாளர் இருக்காரு தெரியுமா உனக்கு? எத்தனை 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க உனக்கு தெரியுமா உனக்கு? நீ எல்லாம் வந்து திமுகன்ற வார்த்தை சொல்றதுக்கு தகுதி இல்லாதவன் நீ வந்து பேசிட்டு இருக்க பேச்சு. ஆனா ஒண்ணுங்க, 2026 கண்டிப்பா வந்து இந்த கட்சி காணா போறது உறுதிதான், 100% உறுதி. இது எழுதி வச்சுங்க, நீங்க கட்சியே இருக்காது. இதுதான் நடக்க போகுது. நீங்க பாருங்க, உங்க கட்சிக்காரங்களே வந்து விஜய வந்து கேள்வி கேட்க போறது மட்டும் நீங்க பாருங்க. அதே போல பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணிருப்பாரு. அதாவது முதல் தடவை வந்து மாநாட்டுக்கு போகும்போது பார்த்தோன்னா அப்படியே ஃபிளைட்ல இருந்து ஒரு ஜம்ப் ஒன்று பண்ணாரு, ஜம்ப். அந்த ஜம்ப் ஒன்று போட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 41 பேர் வந்து உயிரிழந்திருப்பாங்க. இப்போ வந்து மலேசியா போயிருக்காப்புல. மலேசியால என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. இந்த ஜம்ப் ஒரு வாட்டி பாத்துருங்க, கியூட்டா இருக்கும். கியூட்டா ஜம்ப் பண்ணார் பாருங்களேன். ஆனா விஜய் அங்க போயிட்டு ஏதாச்சும் ஆயிட போகுது சம்பவம். அங்க இருக்கிற மலேசியன் கவர்மெண்ட் சும்மா கிடையாது, போலீஸ் சும்மா கிடையாது, லெஃப்ட் ரைட் வாங்கிடுவாங்க. நீங்க வந்து எஸ்கேப்லாம் ஆகுறதுக்கான ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. அதனால பார்த்து உங்க ரசிகர்கிட்ட சொல்லி வச்சிருங்க, இந்த மாதிரி தற்கொலைத்தனமா வந்து பண்ணக்கூடாது, கரெக்டா இருக்கணும்னு சொல்லி வச்சிருங்க. ஆனா ஒரு சில ஆண்டுகள் அங்க வரதான் செய்யும். ஆனா வந்தோன்னா போலீஸ்காரன் வந்து என்ன கொடுக்குறோமோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. பார்த்து அலர்ட்டா இருங்க. அதாவது ஒரு கட்சி ஆபீஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு கட்சி வேலைகளை பார்ப்பாங்க. ஸோ வந்து என்னென்னலாம் வேலைகள் இருக்கோ ஸோ இதுபடிதான் பார்ப்பாங்க. நீங்க எந்த கட்சி ஆபீஸ்க்கு வேணா போங்க, அப்படி நடக்கும். ஆனா ஒரு கட்சி ஆபீஸ்ல மட்டும் என்ன நடக்குதுன்றதை நீங்க பாருங்க. பாத்தீங்களா? அதாவது கட்சி ஆபீஸ், அது எந்த ஊருன்னு தெரியல, இந்த கட்சி ஆபீஸ்ல தான் இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அது மாதிரி விஜய் பாட்டை போட்டு வீடியோ போட்டு டான்ஸ் ஆடினு இருக்கானுங்க. இவங்க எல்லாம் என்னத்த சொல்றது? அவ்வளவுதான். இதுதான் கட்சிக்கு மரியாதை. இவங்களுக்கு என்ன, டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ரீல்ஸ் போடணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், ரீல்ஸ் போடணும். ஸோ இது இப்படிதான் வந்து இவனுக்கு கட்சி வளர்க்குறது. என்ன கொடுமை இதெல்லாம் வந்து, என்ன சொல்றதுங்க அது? இதுங்கெல்லாம் வந்து இது வேற கிரகம். அதாவது டிவிக்குன்றது வேற ஒரு கிரகம்ன்றதை வந்து மீண்டும் மீண்டும் வந்து நிரூபிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு தலைவன்னா எப்படி பேசணும்? ஸ்ட்ராங்கா பேசணும். அதாவது என்ன மீறி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு பேசுறவன் தான் தலைவன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், திருப்பரங்குன்றம் வந்து பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த சங்கிகள் வந்து சங்கி கூட்டங்களா இருக்கு பாத்தீங்களா? இந்த சங்கி கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க போயிட்டு பிரச்சனை பண்ணுது, ஒரு மத கலவரம் தூண்டுறான்னு சொல்லிட்டு போகுது. அதை எதிர்த்து ஒரு தலைவனா, ஒரு சிங்கமா நின்னு சொல்றாரு பாருங்க கெத்தா, இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை இங்க மத கலவரம் நடக்கவே விட மாட்டேன், நடக்காதுன்னு ஒரு தலைவன் ஸ்ட்ராங்கா, அவனே தலைவன். அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அந்தர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களை மதவெறி ஆட்டத்திற்கு இங்க இடம் கிடையாது. அவனும் தலைவன். ஒரு கட்சியை எதிர்க்குன்னு இப்படி தைரியமா பேசணும்.
போயிட்டு ஓடி பூந்துக்குன்னு வெறும் திமுக 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 திமுகவை எதிர்க்கிறத தவிர வேற என்ன தெரியும்? நீ என்ன பண்ணுவன்றத சொல்ல முடியுமா? இல்ல முடியாது. அதாவது ஓப்பனா சொல்றேன் கேளுங்க, இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த வந்து பண்ணிக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்க இல்லையா, வீடு இல்லாம அந்த ஊசி மணி அதெல்லாம் விற்பாங்க இல்லையா. சோ அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இடம் இல்லாம இருந்துருக்காங்க. இது விஷயமா பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இதை கேட்ட அரசு உடனடியாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தங்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு இடம் ஒண்ணு அமைச்சு கொடுத்து அங்க வந்து வைக்கிறதுக்கு பொருள் இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கிருந்து வந்தாலும் சரி, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தங்கறதுக்கு இடம் இருக்குங்க. இந்த மாதிரி எந்த அரசால பண்ண முடியும்? இப்ப சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் கேட்காம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில விஷமிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து அதாவது தவறா பேசுறது, இந்த ஆட்சியை குறை சொல்றது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு சங்கி வந்து என்ன பேசுறாருன்னா பயங்கரமா ஃபயர் ஸ்பீச் விட்டுருக்காரு. அந்த வீடியோ நீங்க பாருங்க. நம்ம பார்த்தால காக்கி மயிராண்டியலா நீங்களா யூனிஃபார்ம் போட்டு தெரியுது, புரியுதா? அப்புறம் நீங்க காவி மாதிரி நீங்க பெரிய ஆளா, காக்கி மாதிரி நீங்க பெரிய ஆளா, இல்ல காவி மாதிரி நாங்க பெரிய ஆளான்னு சொல்லி காத்திடுவோமா? பாத்துக்கிடுவோமா? தமிழ்நாட்டுல மோதி பார்த்துருவோமாடா? அடுத்த ஆட்சி மாற்றம் வரும்போது நீங்க ஒரு பையன் இருக்க மாட்டீங்க, புரியுதா? உங்க 50 பேர் தூக்கி மிலிட்டரியில போட்டுருவோம். வயிறு பெருத்தவன ஃபுல்லா தூக்கி மிலிட்டரியில போட்டுருவோம். அதாவது இந்த என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா நீங்க? காவியா இல்ல காக்கியா, வா பாத்துக்கலாம், மோதி பாத்துக்கலாம். பாத்துங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மூளை இல்லாத வெறும் வந்து மத வெறி மட்டும் வந்து உள்ள வச்சிருக்கானுங்க இவனுங்களாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். ஒரு போலீஸ் அதை காக்கியா இல்ல காவியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றானா, அப்ப எங்க தைரியம் கொடுத்துட்டாங்கன்னு ஒன்னும் புரியல. இவனுக்கு வந்து காவல்துறை வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து திருத்துங்க தயவு செய்து ப்ளீஸ். அதாவது பாருங்க, இப்பதான் வந்து போராட்டங்கள் குடிப்பாங்க. இந்த நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க பிரச்சனை பண்றாங்க. அதாவது எல்லா தூய்மை பணியாளரும் பண்ணலங்க, 2 ஜோன் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வந்து கான்ட்ராக்ட்ல வந்து போக மாட்டாங்க. இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் தூய்மை பணியாளர் தானே, ஏன் அந்த குறிப்பிட்ட அந்த 2 ஜோன்ல இருக்க மட்டும் பிரச்சனை பண்றாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பின்னாடி யாரு இருக்கிறா, யாரு தூண்டி விடுறா அப்படின்றது இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாசம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த அரசு வந்து கண்டுக்காம பேச்சுவார்த்தை நடக்காம இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தை நடத்தலாம் அவங்க போக மாட்டாங்க. அதாவது ஏதாவது நம்ம பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று குத்தி விடணும், இந்த அரசு மேல பழி போடணும். இவங்க பாரு எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதாவது சும்மா அரசியல் ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துறாங்க. காசுக்கு செலவு பண்ணி இந்த மாதிரி நீங்க போராட்டம் பண்ணுங்க, நாங்க வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கானுங்க சில விஷமிகளால மட்டுமே தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது மீண்டும் வந்து திமுக தான் வரப்போகுது அப்படின்றது தெரியாது. திமுக இப்போ வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன் மத்தவங்கள முன்ன போராட்டம் பண்ணாம ஏன் இருக்கிறாங்க சொல்லுங்க? நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் இவங்க 2 ஜோன்ல இருக்க மட்டும் பிரச்சனை பண்றாங்க, எப்படி மத்தவங்க எல்லாம் வந்து கரெக்டா சரியா வேலைக்கு போறாங்க அப்படின்றது புரிஞ்சு. யாரு பின்னாடி தூண்டுறா, என்ன நடக்குது, இது பயங்கரமான ஒரு விஷமிகள் உள்ள பொந்து ஒரு வேலையை காட்டுறாங்கன்றத மக்களாகி நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றாங்களா அதை பத்தி பேசி, இதை பத்தி நாங்க ஆல்ரெடி பேசியாச்சு. அதாவது இந்த டைம்ல அதாவது பாருங்க, இந்த 3 மாசத்துல இன்னும் என்னென்னலாம் போராட்டம் நடக்க போகுதுன்றது நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ தூண்டி விட்டு பண்றதுதான் தவிர பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதோட பண்ணவே இல்லை. நான் அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நர்ஸ் அதாவது செவிலியர் அவங்க பாத்தீங்கன்னா ஏதோ வந்து முதலமைச்சரையும் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணிய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தவறா வந்து பேசி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க மன்னிப்பு கேட்ட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து தெரியாம பேசிட்டேன், சிலவங்களாம் வந்து தூண்டி விட்டு தான் என்னை வந்து பேச வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஆனா காவல்துறை சேர்ந்தவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த பெண் கிட்ட கேட்கணும், உன்னை யாரு தூண்டி விட்டா சொல்லுமா, யாரு உன்னை பேச சொன்னா சொல்லுமான்னு சொல்லிட்டு அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்படி விடக்கூடாது இது. அப்ப அவங்க வந்து அப்ப எந்த அளவுக்கு வந்து அவங்க மனம் வருந்தி வந்து பேசுறாங்க, எதுக்காக பேசுறாங்க, நம்ம தப்பா பேசிட்டு உணர்ந்து பேசுறாங்க. ஏன்னா இந்த அரசு தான் துணை நிற்கும். இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது காரணம் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்மளுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி பணங்கள் கொடுக்க மாட்டாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா வந்து எல்லாருக்கும் செய்ய தானே போறாங்க. இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்த அரசு இது செய்யாதா? இதை சிந்திக்கணும் நீங்க. யார் மேல இருந்து நம்மளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம, இந்த அரசு கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்கிறாங்க. எப்படி இவ்வளவு கடன் வந்துச்சு அப்படின்றது நீங்க யோசிக்கணும். மேல இருந்து கொடுக்கறது இல்ல. அதாவது ஹையஸ்ட் டாக்ஸ் பேர் தமிழ்நாடு தான்.
நம்ம தான் வந்து ஜிஎஸ்டி அதிகமா கட்டிட்டு இருக்கிறோம், வேற எந்த மாநிலமும் கட்டல. ஆனா பணம் வருது பார்த்தோன்னா வருது இல்ல. கடன் நம்ம கொடுத்துட்டோம். எங்க கொடுத்தீங்க? முதலமைச்சரே கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் யாரும் வாய் திறக்க மாட்டாங்க. அது ஏன்? இதை போயிட்டு யாருன்னா கேட்பீங்களா? இவங்க போராட்டம் பண்றாங்க, ரீசன் இதுதான். இதனாலதான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப பணி அமர்த்த முடியாத சூழ்நிலையில இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம்? பணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டம் நடத்துவதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திக்கணுங்க. அதாவது கொஞ்சமா சிந்திக்கணும். எதுக்காக வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து வேலையை அமர்த்த மாட்டாங்க, வேலையை இன்னும் வந்து நிரந்தரமாக்க மாட்டாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சிந்திக்கணும். ஏங்க அங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தா இங்க நடக்குங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதிகமா ஜிஎஸ்டி கட்டுறது நம்ம தாங்க, வேற எந்த மாநிலமும் கிடையாதுங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்ல. வேணும்டா வஞ்சனை பண்றாங்க. இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்த அரசு உங்களுக்கு பண்ணாதா? எவனாவது கேள்வி கேட்கறீங்களா எதிர்த்து? ஏங்க நீங்க கொடுக்க மாட்டீங்க? ஏன் சரியான வரியை வந்து செலுத்திட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல இருந்து எதுக்காக நீங்க தர மாட்டீங்க? எதுக்காக வந்து இங்க மட்டும் கம்மியா கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்து கேட்கறீங்களா? யாராச்சும் வந்து ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்க பேசுறீங்களா? பேச மாட்டானுங்க. எப்ப பார்த்தாலும் திமுக குறை மட்டுமே சொல்றீங்க. நீங்க இவ்வளவு போராட்டம் நடத்துறீங்களே, அவங்க அரசு வேடிக்கை பார்க்கலங்க. அந்த அளவுக்கு மனிதாபமற்றவர்கள் கிடையாது, எங்களுக்கு தெரியும். இதான் உண்மை. இது தயவு செய்து வந்து தேவையில்லாத விஷயத்துக்குலாம் இறங்கி போராடாதீங்க. பேச்சுவார்த்தை நடத்துங்க. போயிட்டு சிஎம் பார்த்து பேசுங்க. சிஎம் எல்லாம் நீங்க பார்த்து பேசலாம். அவர் விஜய் கிடையாது, விஜய் மாரி ஓட மாட்டாரு. நீங்க தைரியமா வந்து நின்று பேசலாம். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. அமைச்சர்கள் எல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதை விட்டு போராட்டமே இதுன்னு சொல்லிட்டு இறங்கினா அது தீர்வே கிடையாது. அது தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 டே ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 டேல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 மினிட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 ஃபீமேல் அண்ட் மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.